என் அன்பான இனிய காலை வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு காலம் போற்றும் கர்ம வீரர் காமராஜர் ஆவா. நிகழ்ச்சியோ பொது கூட்டமோ நடந்தால் மக்களோ தொண்டர்களோ காலனா அரைனா ஒரு அணா என்று கொடுப்பார்கள். அதை வாங்கி பையில் போட்டுக்கொள்வார் காமராஜர். சென்னை வந்ததும் பார்த்தால் 5 ரூபாய் 8 ரூபாய் என்று சேர்ந்திருக்கும். அதை அப்படியே கொண்டு போய் தன் நண்பரான இந்து பத்திரிகை முதலாளி கஸ்தூரிரங்கனும் கொடுத்துடுவார். இப்படியே நீண்ட காலம் நீடித்தது. ஒரு முறை கஸ்தூர்களுக்கு உடல்நலம் சரியில்லை, பிழைப்போமா என்பதில் அவருக்கே சந்தேகம். காமராஜர் அழைத்தார். கடன்காரனாக சாக விரும்பவில்லை, உன் பணத்தை உம்மிடமே ஒப்படைத்து விடுறேன் என்றார். காமராஜர் கண் கலங்கியது. அப்படி ஏது நடக்காது, நீங்கள் நன்றாக எழுதி நிற்பீர்கள் என்றார். இந்த பணத்துக்காகத்தான் வர சொன்னி என்றால் நான் வந்திருக்கவே மாட்டேன் என்றார். காமராஜர் இருந்தபடி கஸ்தூரன் குணமாகிவிட்டார். இருவரும் நீண்ட காலம் சென்று சந்தித்துக் கொண்டனர். ஒரு நல்ல தொகை இருக்கிறது, அதை வைத்துக் கொள்ளுங்கள், ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என்றார். அந்த பணத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? நான் சாப்பிடுறது வெறும் 2 இட்லி, அது எப்படியாவது கிடைத்திரும் என்றார். ஒன்று செய்யுங்கள் ஐயரே, ஒரு நிலத்தை வாங்கி கொள்ளுங்கள். அலைந்து விடிந்து மிகப்பெரிய இடத்தை பார்த்து விலை பேசினார். அது காமராஜர் கொடுத்த தொகை விட கூடுதல் தான் அந்நிலம். ஐயரே போட்டு பத்திரப்பதிவுக்கு காமராஜர் அழைக்கிறார். யார் பெயரில் பத்திரம் என்று கேட்டபோது உன் பேர்ல என்று அலறிய காமராஜர், எனக்கு எதற்கு காசு பணம் சொத்து எல்லாம்? நானா சம்பாதிச்சேன்? மக்கள் கொடுத்த காசு என் பெயர் வேண்டாம் என்று சொல்லியும் கேட்கவில்லை. காமராஜர் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. அதுதான் அண்ணாச்சாலையில் உள்ள தேனாம்பேட்டை காங்கிரஸ் கட்சி மைதானமா. யார் யாரோ கோடி கோடியான சொத்தெல்லாம் சாப்பிட்றாங்க. அவர் முதலமைச்சராக இருந்தப்ப கூட அவர் வாங்கின இடத்தில் பிரிக்கப்படவில்லை. கிண்டியில் பொது இடத்தில் பொது சொத்தாக அடக்கம் செய்யப்பட்டவர் தான் காமராஜர். காமராஜர் ஆட்சி காலத்தில் ராஜாஜி நிதி பற்றாக்குறை காரணமாக 6000 பள்ளிகளை இழுத்து மூடினார். காமராஜர் ஆட்சியில் அப்போதுதான் முதல் முறையாக மூடிய 6000 பள்ளிகளும் உடனே திறக்க உத்தரவிட்டார். புதிய 14000 பள்ளிகள் கட்ட உத்தரவிட்டவர் தான் காமராஜர் ஆவார். பள்ளி மாணவர்கள் பட்டினியாக இருக்கக்கூடாது என்று மதிய உணவு திட்டம் தீட்டியவர் கர்ம வீரர் காமராஜர். காமராஜர் ஆட்சி காலத்தில் ராஜாஜி நிதி பற்றாக்குறை காரணமாக 6000 பள்ளிகளில் திறந்தது மட்டுமல்லாமல் இந்தியாவை தொழில் வளர்ச்சி 2வது மாநிலமாக கொண்டு வந்தவரும் காமராஜர் ஆவார். நெய்வேலி நிலக்கரி திட்டம், ஊட்டி கச்சாபின் தொழிற்சாலை, ஆவடி கனரக தொழிற்சாலை, சென்னை அணுமின் என பல தொழிற்சாலைகள் நிறுவினார். இவை மட்டுமா, ஆரணியாறு, வைகை, காவிரி டெல்டா, புள்ளம்பாடி வீடு என விவசாயிகள் நம்பியிருக்கும் பாசன திட்டங்கள் காமராஜரால் உருவாக்கியவை. அவர் ஆட்சியேற்றபோது 3 சர்க்கரை தொழிற்சாலைகள், ஆட்சியை விட்டு விலகிய போது 14 சர்க்கரை தொழிற்சாலைகள், இன்னும் சொல்லவா 189 நூற்பு தொழிற்சாலைகள், 4 சைக்கிள் தொழிற்சாலைகள், 6 உர தொழிற்சாலைகள், 21 தோல் பதிவு தொழிற்சாலை என பல தொழிற்சாலை நிறுவ கர்ம வீரர் காமராஜர் ஆவார். பள்ளிகளுக்காக வேளாண் பண்ணியதான் தான் அவரின் பிறந்த ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடி வருகிறோம். இத்தனை முறை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்ய நயினார் கோயில் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆய்வாளர் அவர்களுக்கு நம்மளுடைய பள்ளியினுடைய முன்னாள் துணைத் தலைவர் திரு ஜெகநாதன் அவர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பு செய்வார்கள்.